எம்ஜிஆர்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தார். அப்புறம் அவர் வசிக்க முடியாத ஒரு தலைவரா இருந்தார். ரெட்டலைங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டு போனவரே அவர் தான். வெளில நின்று ஜெயிச்சுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி விஜயோட செல்வாக்குன்றத அவர் தனிச்சு நின்று காட்டணும். கரூர் இஷ்யூ நடந்துச்சு, தீர்ப்பு வரணும்னா எப்பயும் வந்திருக்கோம் சார். அவர் இப்பவும் நான் எனக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், நீ என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்கன்ற இதுலதான் அவர் போறாரு. இதே பாலாஜிக்கும் சம்மன் அனுப்புனாங்க. அவர் என்ன கேக்குறாரு, நான் மட்டுமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்னேன், என் கூட இவங்க எல்லாம் வந்தாங்களே, ஏன் அவங்களுக்கு சம்மன் அனுப்பல? நாலா பக்கத்துல இருந்தா அவருக்கு பிரஷர், எல்லா வகையிலயும் அவரை தாக்குறாங்க. அதையும் தாண்டி அவர் வராருன்னா மக்களுக்கு நான் செய்யணும், நான் கண்டிப்பா செய்வேன். எவ்வளவு பேர் நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, நீங்க 27 பேர் வாங்க இல்ல 50 பேர் கூட சேர்ந்துவாங்க, அவர் ஒத்தாள் போதும். அவரை எப்படி கொண்டு வரணும்ன்றது எங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ என்டிஏ ஃபார்ம் ஆயிருக்கும் போது ஏடிஎம்கே அலைன்ஸ் தானே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. விஜய் வந்தாரா 100% வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெனிஃபிஷியர் ஆக போறது வந்து விஜய் தான். எதுக்கு நிறைய கூட்டணி மொத்தமா சேர்த்துக்கிறாங்க? பயத்தினால சேர்த்துக்கிறாங்க. யாரு? ஜெயோட பயத்துல தானே சேர்த்துக்கிறாங்க. மக்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட். மக்களோட மக்களா இருந்து நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்றாரு. அதே வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க ஜெயிக்க சொல்லுங்க. சிஎம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஆனா எதிர்க்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு. சென்னையில வந்து டிஎம்கேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து டிவிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாத்தி வந்துட்டு இருக்காங்க. சரி, ஒரு சேஞ்ச் காண்டி விஜய் வரட்டுமே. முதல் வந்து பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்லவே இல்லை. யாரு கேட்டாலும் நாங்க வந்து சங்கி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பொலிட்டிக்கல் லீடர் ஆனதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல நல்ல ஒரு மெஜாரிட்டி எல்லா பேருக்கும் தெரியும். முக்கியமா கொங்கு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு நிறையவே சப்போர்ட் இருக்கு. இப்ப பிஜேபி வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. பொலிட்டிக்கலா தானே திங்க் பண்ணணும். இப்போ விஜய் வந்துட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எதுல போனாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லது செஞ்சா சரிதான். என்டிஏ கூட்டணி இன்னைக்கு மோடி ஐயா வந்துட்டு எல்லாரையும் எடப்பாடி கூட கையில போட்டு வச்சிருக்காரு. அவரை பயந்துகிட்டு தான் இவங்க கூட்டணிக்கு போறான்றாங்க. அது எதனால போறாங்க ஏன் போறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கும் வேற வழி இல்ல தானே. இன்னைக்கு பண்ணி விஜய்க்கு ஏதாவது அழுத்தம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். இல்லாம அவரு போறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு இல்ல. வந்து நான் பிஜேபி வந்து பாஜக அப்படி பேசி ஆமா நிறைய பேசினாரு. ஆமா இல்ல இப்ப அவரு வந்து நிறைய யோசிச்சாரு. நிறைய கூட்டணி எல்லாம் நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். பட் இப்ப யாரும் வரலன்றப்போ அவருக்கு கொஞ்சம் இதுவாயிருச்சு. அதுல அவருக்கும் சில பேருக்குலாம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்த த்ரிஷா அவங்க மேட்டர்ல. அதனால சரி நம்ம கூட்டணியே போலான்னு நினைக்கிறாரா இல்ல வந்துட்டு தனித்து நின்னாக்கா நம்ம ஜெயிப்போமான்னு கமல் மாதிரி ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படுறாரான்னு தெரியல. அவருக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு, பண்ணலாம். அவரு கூட வந்து அவரு இன்னைக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம்ன்றாங்க. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வராருனாக்கா நல்ல விஷயம் தான். ஸோ அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா சந்தோஷம் தான். போறதுனால விஜய் மேல வந்து ஆதரவு குறைஞ்சிருமா இல்ல பெருகுமா ஆதரவு விஜய்க்கு? கண்டிப்பா குறையதான் செய்யும். கண்டிப்பா குறையும். ஏன்னா பிஜேபின்றது வந்துட்டு அவங்களோட என்டிஏ கூட்டணி அங்க போகும்போது இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிஜேபிக்கு அவ்வளவு ஓட்டு வங்கி கிடையாது. அதை வச்சு இப்போ அவங்களோட இவங்க போகும்போது இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு தனிச்சு நின்னாலே ஓரளவுக்கு நல்ல ஒரு செல்வாக்க வரலாம். இப்போ ஆமா இப்போ நம்ம ஊர்ல மோடி அலை வந்துட்டு ரொம்ப கம்மி. அவங்க தாமரை மலரணும்ன்றாங்க, இங்க மலர விட மாட்டாங்க நம்ம தமிழ் மக்கள். சூரியனும் ரெட்டலையும் தான் நாங்க 2 பேரும் வருன்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலகட்டம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன கூட்டணி எப்போ வர போறாங்கன்னு தெரியல சொல்றாங்க. நானும் நியூஸ்ல பாத்துட்டு தான் இருக்கேன். போறது நல்லதா கெட்டதா? எம்ஜிஆர்லாம் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தார். அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வசிக்க முடியாத ஒரு தலைவரா இருந்தார். அவர் ரெட்டலைங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டு போனவரே அவர் தான். அவரு சாகரவருமா படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருந்தாங்க. அமெரிக்கால ஹாஸ்பிட்டல் நின்று ஜெயிச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு செல்வாக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி விஜயோட செல்வாக்குன்றத அவர் தனிச்சு நின்று காட்டணும். அதை விட்டு இப்பயே நான் கூட்டணி போறேன்னாக்கா அப்போ அவரோட செல்வாக்குன்றது என்னன்னு தெரியாத போயிடுது. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு முதல் எலெக்ஷன்ல வந்து தனிச்சு நின்று அவரோட மெஜாரிட்டி காட்டணும். அவரு அப்பதான் வந்து அவரோட செல்வாக்கு தெரியும். இப்போ எம்ஜிஆர் கூட அன்னைக்கு டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரெட்டலை ஆரம்பிச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போ அவரோட செல்வாக்கு தெரிஞ்சது இல்லையா? நான் இன்னைக்கும் வந்துட்டு பழைய காலத்து பெருசுங்கெல்லாம் அந்த ரெட்டலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ற மக்கள் இன்னைக்கு ஊர் நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க. நான் வில்லேஜ்ல இருந்து வந்தவன் தான் அது சொல்றேன். இன்னைக்கும் என்னதான் காசு கொடுத்தாலும் காசை வாங்கின்னு போய் குத்துறது ரெட்டலைக்கு தான் போடுவாங்க வயசானவங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது இப்போ இவரு வந்துட்டு தனிச்சு நின்று இவரோட மெஜாரிட்டி காட்டணுமா நல்லா இருக்கும்.
ஆனா இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்திய கூட்டணியில ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க கூட போனா விஜய்க்கு சப்போர்ட் இருக்குமா, சப்போர்ட் இருக்காது? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டணி அமையாததாங்க நான் நினைக்கிறேன். ஸ்டில் நான் ஒரு இளைஞர் அணியில் இருக்கேன். இளைஞர் அணியில் இருக்கிற மூலியமா சொல்கிற போனீங்கன்னா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமையாதுங்க. எங்களோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட தாங்க கூட்டணி. மற்றபடி கூட்டணி அமைஞ்சாலும் விஜய் அண்ணா இருக்காரு, அவர் பார்த்து பத்திரமா தாங்க எதா இருந்தாலும் செய்வார். மற்றபடி வர கூட்டணி அமையாது. மேபி அமைஞ்சிருச்சு, வேற வழி இல்லாம சரி டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்காக நம்ம வந்து இவங்க கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிட்டாருன்னா சப்போர்ட் இருக்குமா, சப்போர்ட் இருக்காது? அவர் எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலுமே சப்போர்ட், எங்க சப்போர்ட் விஜய் நாங்கள் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து நம்புறோங்க, கண்மூடித்தனமா அவரை நம்புறாங்க. அவர் நல்லா வந்தா நல்லது செய்வாருன்னு சொல்லி நம்புறோம். அவர் எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலுமே எங்க சப்போர்ட் விஜய் அண்ணாக்கு மட்டும்தாங்க, விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். ஸோ கண்டிப்பா ஜெயிப்பார். விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து போற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டா சப்போர்ட் இருக்குமா இல்ல சப்போர்ட் வந்து குறைஞ்சிருமா? சார் அவரை வர வைக்கணுன்றதுக்காக தானே சார் இவ்வளவும் பண்ணாங்க. இப்போ கரூர் இஷ்யூ நடந்துச்சு, தீர்ப்பு வரணும்னா எப்பயும் வந்திருக்கோம் சார். அவர் இப்பவும் எனக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், நீ என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்கன்ற இதுலதான் அவர் போறாரு. இதே பாலாஜிக்கும் சம்மன் அனுப்புனாங்க. அவர் என்ன கேட்கிறாரு, நான் மட்டுமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நின்னேன், என் கூட இவங்க எல்லாம் வந்தாங்களே, ஏன் அவங்களுக்கு சம்மன் அனுப்பல, ஏன் நான் மட்டும் தான் பொறுப்பா, அவரும் தானே இருந்தாரு, இவரும் தானே வந்தாரு, அப்ப அவரையும் கூப்பிட வேண்டியது தானே. அப்ப இது என்ன நடக்குது, மாட்டினா நான் மட்டும் மாட்டக்கூடாது, எல்லாரும் வந்து மாட்டிக்கோங்க, என்ன மட்டும் கோத்து விடுறீங்கன்றது தானே இருக்கு. பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன், அப்ப எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையா இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கு. அதனால கண்ணுக்கு தெரியுது சார், எல்லாமே தெரியுது. ஆனா மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில பேர் இன்னும் புரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மேபி விஜய் வந்து கூட்டணி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்திய கூட்டணியில சேர்ந்துட்டாரு அப்படின்னா உங்க சப்போர்ட் இருக்குமா இல்ல சப்போர்ட் இருக்காது? வாய்ப்பு இல்ல சார், அவரு கண்டிப்பா சேர மாட்டாரு. இல்ல சேர மாட்டாரு, 100% அவர் சேர மாட்டார் கண்டிப்பா சார். அவருக்கே தெரியும் இப்ப நாட்டோட நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா இவ்வளவு பிரஷர் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. நாலா பக்கத்துல இருந்தா அவருக்கு பிரஷர், எல்லா வகையிலயும் அவரை தாக்குறாங்க. அதையும் தாண்டி அவர் வராருன்னா நான் மக்களுக்கு, என் மக்களுக்கு நான் செய்யணும், நான் கண்டிப்பா செய்வேன். எவ்வளவு பேர் நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் என் மக்களுக்கு கண்டிப்பா நான் செய்வேன்னு வராரு. சோ அவரை நாங்க எப்பவுமே வரவேற்கிறோம். அவ்வளவுதான். அவர் மட்டும் அழகா சினிமா நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம் தான் சார். மனுஷன் நல்லா நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரு. ஆனா அவர் வந்திருக்காரு இல்லையா, என் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு மேலேயும் விட்டாக நல்லா இருக்காது. எந்த உச்சத்துல கொண்டு போனாங்களோ அவங்கள நான் மேல் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் வர்றாரு. அதை நாங்க வரவேற்கிறோம். இப்ப அவரு எந்த கூட்டணியுமே இல்லாம தனியா நிக்கிறாரு, ஜெயிச்சிருவாரு? கண்டிப்பா சார், கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நீங்க 27 பேர் வாங்க இல்ல 50 பேர் கூட சேர்ந்துவாங்க, அவர் ஒத்தாள் போதும், அவரு போதும். அவர் கூட தொண்டர்கள் நாங்க இருக்கோம். அவரை எப்படி கொண்டு வரணும்ன்றது எங்களுக்கும் தெரியும். மக்களுக்கு எது தேவையோ அதை நாங்க செஞ்சு அவரை கண்டிப்பா கூட்டு வருவோம். 2026 அவரை உட்கார வச்சிருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், இப்போ உங்க என்டிஏ கூட்டணியில வந்துட்டு விஜய் வந்து சேர போறதா இப்ப ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. நாங்க ஜெயிக்க போறோம், எங்களோட கூட்டணிக்கு வந்து அவருக்கு நல்லது தானே. நல்லதா இல்ல அவருக்கு நல்லது? அவருக்கு தான் நல்லது. தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் டிசைடிங் ஃபேக்டர். ஏடிஎம்கே அலைன்ஸ்ல என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஏடிஎம்கே தலைமையில என்டிஏ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப என்டிஏ ஃபார்ம் ஆயிருக்கும் போது ஏடிஎம்கே அலைன்ஸ் தானே ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அவர் வின்னிங் இதுல வந்து ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு நல்லது இல்ல. ஆனா அவரை வந்து ஈஸியா யாரும் எடை போட முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்களும் பார்த்துருக்க மாட்டா, நானும் யாருக்குமே தெரியாது அவர் என்ன பண்ண போறாரு. ஆனா ஏதோ ஒரு பெரிய புரட்சி பண்ண போறாரு. அது திரிசாவா சங்கீதாவான்னு அவருக்கு டிசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா என்டிஏக்குள்ள வந்தாரு, அது உங்க கட்சி தானே. அவர் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பேன்னு அவர் சொல்றாரு. நல்லபடியா வந்து இருந்தா நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு. வேற என்ன? இப்ப அவரு தனிச்சு நின்னா இப்ப வந்து ஜெயிப்பாரா இல்ல உங்க கூட சேர்ந்தா மட்டும் தான் அவரால் ஒரு பர்சன்டேஜ் வாங்க முடியும்? அவர் தனிச்சு நின்றானா கண்டிப்பா வந்து அவர் ஒரு 12% கண்டிப்பா வாங்கலாம். அது யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. 20-25 வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 100% கூட பேசுவாங்க எல்லாருமே. இப்ப நீங்க நானும் அவருக்கே ஓட்டு குத்துவங்க கூட மாயம் இருக்கும். எப்படி போடுவாங்க? விசில்ன்ற சின்னமே இன்னைக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஒரு 18 இருந்து 25 இயர்ஸ் ஓல்டு எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு 40-50% அவங்க விஜய்க்கு போடுவாங்க. அவங்க மட்டும்தான் ஓட்டர்ஸா? அப்ப 25 இருந்து 100 வயசு அளவு இருக்கிறவங்க அவங்களும் ஓட்டர்ஸ் தானே. அதுல வந்து கண்டிப்பா ஒரு 10% போடுவாங்க அந்த இதுல. அப்ப நீங்க எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு 10 இருந்து 12% கண்டிப்பா இருக்கும். மினிமம்
12 மேக்ஸிமம் 15 வரும். 15 வரும். அதுக்கு மேலாம் போக ஆனா மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு தொகுதி அந்த மாதிரிலாம் ஜெயிக்க முடியும். ஒரு 20 தொகுதி 30 தொகுதி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாரா? அவர் நிக்கிற தொகுதியிலே ஜெயிக்க அவர் ஜெயிப்பாரா? 15% ஓட்டை வச்சு அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் ஏதாவது ஒரு அலையன்ஸ்ல போய் இன்னைக்கு வந்து பவன் கல்யாண் மாதிரி அவர் டெசிஷன் எடுத்தாருன்னா கண்டிப்பா 31லயே 36ல ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கும். ஆனா பவன் கல்யாண் மாதிரி அவர் டெசிஷன் எடுக்கணும் ஸ்ட்ராங்கா. ஏன் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியே அங்க சைன் பண்ண முடியல. தமிழ்நாட்டுல ரஜினி அரசியலுக்கு வந்தாரு, அவரே வந்து அவர் ஹெல்த் ரீசன் போயிட்டேன்னு சொல்றாரு. இன்னும் பண்ண கமலஹாசன் 2 MP சீட்டுக்காக போயிட்டாரு, ஒரு MP சீட்டுக்கு 4 சீட்டுக்காக போயிட்டாரு, காமெடி பண்ணாரு. அப்ப நமக்கு 2018ல பொழுதுபோக்கு அவரு 21 எலெக்ஷனுக்கு அவர் தான் டிவியை போட்டா அவர் டிவியை உடைப்பாரு, அவர் டிவியை உடைப்பாரு, நம்ம பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான மனுஷனே போயிட்டாரு. கமலஹாசனோட விஜய் ஃபேமான ஆள் தான். ஆனா அதுல சக்சஸ் ரேட்ன்றது நடந்தாதான் தெரியும். நம்ம வந்து கண்டிப்பா மே 4 சொல்லிடலாம். விஜய் வந்து இந்தியா கூட்டணியில சேர்ந்தாருன்னா அவர் என்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா கேட்பாரா இல்ல துணை முதலமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாரா? அவர் பாரத பிரதமரே கேட்பாரு. என்ன ஸ்டாண்ட்ல மக்கள் தான் முடிவு பண்ணணும். எதிர்க்கட்சி தலைவரா இது முதலமைச்சரான்னு மக்கள் முடிவு பண்ணணும். அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்களா? அது தெரியல. அது அவங்களுக்குள்ள உள்ள டீல் அது. நீங்களும் நானே டிசைட் பண்ண முடியுமா? நம்ம வந்து ஓட்டு போடுறது நம்ம வேலை. நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறோமோ ஓட்டு போட்டு போகணும். அவ்வளவுதான். விஜய் வந்து சேர்றது உங்களுக்கு ஓகே தான்? இந்தியால விஜய்க்கு தான் ஓகே, எங்களுக்கு ஓகே கிடையாது. எங்க என்டிஏக்கு வந்து ஆல்ரெடி என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. விஜய் வந்து வரலனாலும் ப்ரொசீட் தானே பண்ண முடியும். அவருக்காக அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குனாரு. விஜய் வருவாரு 2020, அதுக்காக எம்ஜிஆர் கட்சி உருவாக்குனாரு. அதுக்காக எல்லாரும் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் இருக்காங்க. வந்தாருன்னா அவருக்கு ஒரு பெனிஃபிட் இல்ல. விஜய் வந்தாருன்னா 100% வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெனிஃபிஷியர் ஆக போறது வந்து விஜய் தான். விஜய் அவருக்கு பெனிஃபிட், அவரால் எடப்பாடி பெனிஃபிட், மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இது. ஆனால் அது விஜய் தான் டிசைட் பண்ணணும். பவன் கல்யாண் மாதிரி ஆரமா இல்லை சிரஞ்சீவி மாதிரி ஆரமான்னு விஜய் தான் முடிவு பண்ணணும். இப்போ விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் போறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. நியூஸ்லாம் அதான் ஃபிளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன? அதெல்லாம் சும்மான்றீங்க. இல்ல தனிச்சு தான் நிக்க போறாரு. தனிச்சு தான் நிக்க போறாரு. ஆனா இப்போ அதுதானே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சொல்றவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது கோத்து விட்டுட்டே இருந்துட்டே இருக்கணும்ல. அதனால பேசிட்டே இருப்பாங்க. நாங்க தனிச்சு நின்னுட்டே போயிட்டே இருப்பாரு அவரு. இப்போ பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து விஜய் வந்து கூப்பிட்டு பேசி எங்க கூட சேரணும், இல்லனா வந்து கரூர் இஷ்யூ பத்தி உங்க மேல நிறைய கேஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சந்திக்க ரெடியா இருக்காரு. அவர் உள்ளவும் போட்டாலும் அதுக்கு சந்திக்க ரெடியா இருக்காரு. கூட்டணின்றது கிடையாது. அப்ப விஜய் வந்து தனிச்சு நின்னால ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பார். ஆமா, இவங்க டிஎம்கே 21 கட்சி கூட்டணியோட வராங்க. ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி டிடிவி எல்லாரையும் சேர்த்துட்டு அவங்க வராங்க. இவர் எப்படி தனியா நின்று ஜெயிச்சிருவாருன்னு நீங்க நம்புறீங்க? எதுக்கு நிறைய கூட்டணி மொத்தமா சேர்த்துக்கிறாங்க? பயத்தினால சேர்த்துக்கிறாங்க. யாரு? தளபதியோட விஜயோட பயத்துல தானே சேர்த்துக்கிறாங்க. பயம்லாம் சேர்ப்பாங்களா? இப்ப எங்க தளபதி தனியா நின்று ஜெயிக்கணும்னு யோசிக்கிறாரு. அத மாதிரி அவங்க திமுகவும் சரி ஏடிஎம்கேவும் சரி தனிச்சு நின்று ஜெயிச்சு பார்க்க சொல்லுங்க. இப்ப நாங்க சவால் விடுறோம். இப்ப விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. தனியா நாங்க நின்று ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவர் நிறைய இதுல வந்து மீட்டிங்ல எல்லாம் பேசியிருக்காரு. மக்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட், நான் மக்களோட மக்களா இருந்து நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்றாரு. அதே வார்த்தையை அவங்க சொல்லி அவங்க ஜெயிக்க சொல்லுங்க. ஒரு கூட்டணிக்கு வந்து அப்ப மக்கள் நீங்க நம்புறீங்க? போக மாட்டாரு. தனிச்சு நின்னாலே நாங்க எல்லாருமே அவருக்கு தான். மகளிர் சப்போர்ட் மொத்தமே அவருக்கு தான். அவரை பத்தி என்னதான் அவதூறா வந்து பேசினாலும் சரி நாங்க அவருக்கு மகளிர் நாங்க சப்போர்ட்டா இருப்போம். ஆமா. இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியோட சேர போறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்பதான் அதுதான் ஃபிளாஷ் நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவர் சேர்ந்துருவாரா இல்ல சேர மாட்டார்? அது அவளோட நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. நானும் நியூஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏடிஎம்கே வயசுல வந்து அவங்க சொல்றது வந்து இல்ல நாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்றாங்க. பட் பிஜேபி வயசுல இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட நிலைப்பாடு அண்ணா வழியில வந்த திராவிட முன்னேற்ற நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னா இப்ப விஜய்க்கு ஓரளவு சப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டா குறைஞ்சிருமா இல்ல அதிகமா இருக்கும்? தாத்தா காலத்துல இருந்து டிஎம்கே, அதனால நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனா இப்ப இந்த 4 வருஷத்துல நிறைய வந்து அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்களே டிஎம்கே ஆட்சியில. இல்ல அதிருப்திலாம் இல்ல. அதாவது ஒரு 100% இல்லை 10% வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும். 10 20 நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்காக டோட்டலி எந்த டிபார்ட்மெண்ட் போனாலுமே அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் தானே மாற்றிக்கணும் அந்த அதிருப்தியை. ஃபேமிலியாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை இருக்கும். அதனால எனக்கு அந்தளவுக்கு அது மேலே அதிருப்தி இல்லை. நல்லது நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நல்லது நடக்கணும். அந்த பர்சன்டேஜ் இன்னும் குறைச்சி இன்னும் நம்ம மேலே போகணுங்கிறதா என்னோட எண்ணம் ஒழிய நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நிறைய சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலைன்ற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. இல்லை என்னைய பொறுத்தவரை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. மெயினாக வந்து நீட்டை வந்து ஒழிப்போன்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. நீட்டு அது வந்து அவங்க அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கலன்ற அதுவே கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து அதிருப்தியாக தான். இப்போ நீட்டு வந்து சப்போர்ட் ஓரளவுக்கு மாறிக்கிட்டு தானே இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டேட்டுக்கிட்ட இல்லை சென்ட்ரல்கிட்ட இருக்குது சப்போர்ட். அதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாளைக்கு இவங்களுக்கு மாற்றணி வந்து இறங்கினாலும் இவங்களால டைரெக்டாக ஒரு ஆர்டினன்ஸ் போட்டோ இது பண்ண முடியாது. கண்டிப்பாக சென்ட்ரல்கிட்ட சப்போர்ட் பண்ணி தான் அதை வாங்கி ஆகணும். அதனால் இதுக்காக போராடிட்டு கிடச்சிதுன்னா சந்தோஷம். நம்ம சந்ததிகளோட ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் போராட்டம் தான் எதையுமே கிடைக்குமோ இல்லையா, டைரெக்டாக ஒரே நாளில் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதுக்கு போராடணும். எந்த கட்சி நின்று அதுக்கு போராடுறாங்களோ அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. யார் இல்லை இப்போ வந்து இந்த பழைய கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்களா அவங்களுக்கு ஓய்வூதியம் வந்து பழைய ஓய்வூதியம் திட்டம் வரும், அதுவும் வந்து பண்ணல. வந்து நான் என்னோட செக்டார் தானே எனக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணலாம். அதனால் ப்ரைவேட் கவர்மெண்ட் செக்டாரில் அந்த அளவுக்கு தெரியல. சரி, உங்கள் சப்போர்ட் வந்து டிஎம்கே கண்டிப்பாக இல்லை. உங்கள் சப்போர்ட் யார்? ஒரு மாற்றம்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அது இன்னும் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் 100% முடிவாகல. அது எப்படி ஒருவேளை சான்ஸ் இருக்கு, உள்ள போனா கூட நல்ல ஓட்டு கிடைக்கும் கண்டிப்பா. ஆமா, இப்போ அவர் வந்து பிஜேபி அட்டாக் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல பேசினாங்க தான். கூட போய் சேர்ந்துட்டா என்ன சொல்லுவாங்க? அது நெகட்டிவாகவும் தான் பேசுவாங்க கண்டிப்பா. ஆனா நம்ம வந்து எலெக்ஷன்ல கொஞ்சம் சீட் கிடைக்குங்கிற வாசி போனா நல்லதுதான். நல்லதான் நினைக்கிறீங்க? ஆமா, பிஜேபி கூட போயிட்டா வந்து சப்போர்ட் வந்து குறையுமா இல்ல அதிகமாகும்? டிவிகேல இருந்து அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் குறைய தான் செய்யுது. இப்போ வேற ஆப்ஷன் இல்லாம தான் விஜய் வந்து போறாரு. டிஎம்கே வந்து ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அப்படியும் நம்மளும் கொஞ்சம் மெஜாரிட்டி வெடிக்கலாம், ஒரு சீட்டு கிடைக்கும் இல்லையா போனோம்னா, அதனால போலாம், வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இப்போ விஜய் தனிச்சினாலே ஜெயிச்சிருவாரு? டவுட் தான். ஆனா பர்சன்டேஜ் ஓட்டு மக்கள் கொஞ்சம் கூட வரும் கண்டிப்பா. ஒரு 2வது கட்சி 3வது கட்சி கிட்ட வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்தியா கூட்டணி போனா உங்களுக்கு ஓகே தான்? ஓகே தான். ஓகே, நல்லா இருக்கு. இப்போ விஜய் வந்துட்டு இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா, இப்போ ஏடிஎம்கே பிஜேபி டிடிவிலாம் சேர்ந்து என்டிஏன்னு ஒரு கூட்டணி உருவாக்கிருக்காங்களா, அதுல வந்து சேர போறதா இப்போ வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போனாலும் சப்போர்ட் இருக்குமா, சப்போர்ட் குறைஞ்சிருமா விஜய்க்கு? எனக்கு தெரிஞ்சு அவர் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் வந்து போனாருனாலும் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா விஜயோட ரசிகர்களே நிறைய பேர் வந்து இருக்காங்க. பிளஸ் அரசியலுக்கு வந்ததுனால இன்னும் நிறைய சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அவருக்கு. இல்ல இப்ப பிஜேபி கூட சேர்ந்தா சில பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. பிஜேபின்றது வந்து ஒரு மதவாத கட்சின்ற மாதிரி நமக்கு இருக்கு, தெரியும்ல. இப்ப அவங்க கூடயே வந்து விஜய் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா? அவர் சேர மாட்டாரு, மோஸ்ட்லி சேர மாட்டாரு. சேர்ந்தா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது அவர் வருவாரு. ஷூரா வருவார். அவர் எதுல இருந்தாலும் உங்க விஜய் சப்போர்ட்? ஆமா, என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான். ப்ரோ 26 எலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தான் ப்ரோ. டிவிகே தான். இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா பிஜேபி பத்தி நிறைய தப்பா பேசியிருக்காரு. பிஜேபி வந்து பாசிசம், அது வேணாம் அப்படின்ற மாதிரி. அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா பெருக்க சப்போர்ட் அப்படியே இருக்குமா இல்ல குறைஞ்சிருமா? குறைஞ்சிரும் ப்ரோ, கண்டிப்பா குறைஞ்சிரும். அது அவருக்கே தெரியும்ல. நம்மளே யோசிக்கும் போது அவர் யோசிக்க மாட்டாரா? ஜெயிக்கிற சிஎம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஆனா எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியா வரதுக்கு எம்எல்ஏ சீட்டு வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிப்பாரன்றது கஷ்டம் தான். டவுட் தான். சென்னையில வந்து டிஎம்கேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து டிவிகே வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மீட்டிங்கை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இல்ல கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. கூட்டணிக்கு வந்து என்ன யார் கூட வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்தது ஆக்ஷன் வந்து அவர் கண்டிப்பா டிவிகேக்கு தான் போடணுமா. ஏன்னா இப்போ வந்து இப்போ கூட்டணிக்கு கண்டிப்பா இப்போ வந்து நிறைய கட்சியில இருந்து வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க. பட் அந்த டைம்ல நம்ம வந்து டிவிக்கே யாரு கூட வந்து கூட்டணி எடுக்கிறாங்க அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அதை நான் அப்ரோச் தான் பண்ணுவேன்னு தவிர டிஸ்கரேஜ் எதுவும் பண்ண போறது இல்லை. பட் இருந்தாலுமே இளைஞர்கள் பண்றது ஒரு மேட்டர் இல்லை, பெரியவங்க எல்லாம் பண்ணும். அவங்களோட ஓட்டு முக்கியம். அவங்க தான் மேட்ரு. நம்ம இளைஞர்கள் பண்றது ஒரு வந்து சப்போர்ட் பண்றது பண்ணுதான் செய்வோம். கண்டிப்பா யாரா இருந்தாலுமே யங்ஸ்டர் யாரா இருந்தாலுமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணி தான் செய்வாங்க. பட் அப்படியா இருந்தாலுமே இன்னும் எல்டர்ஸ் அவங்க பண்றதுதான் மேட்ரு. அவங்களுக்கும் நம்ம எதனா வந்து ப்ரூஃப் பண்ணணும். சும்மா வந்து வரோன்றது சொல்ல முடியாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ஆட்சியில இருந்து ஒரு எலெக்ஷன் முடியட்டும், அப்ப அவர் ஃபேஸ் பண்ணி என்ன பண்றாருன்றது பொறுத்து தான் ரெஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். டிவிக்கு கண்டிப்பா அதான் உண்மை. இந்த எலெக்ஷன் வந்து 2026 எலெக்ஷன்
முடிச்சுட்டு அவர் அந்த என்ன ஃபேஸ் பண்றாரு, அதுக்கு அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாருன்றத பொறுத்து தான் அடுத்த எலெக்ஷனுக்கு அவருக்கு இன்னொரு கண்டிப்பா திருப்பி போறது. இப்ப நான் போறது மேட்டர் இல்ல, அடுத்த வாட்டி போடணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அங்க மேட்ரு. அவங்க என்ன பண்றாங்க, சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, அந்த வாக்குறுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அங்க மேட்ரு. இப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி 60 அபோவ் இருக்கவங்களுக்கு எல்லாம் 2500 ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வாக்குறுதி நல்லதா கொடுத்து ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணியா கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லாதான் இருக்கும். கண்டிப்பா ஓட்டு தான் போட போறாங்க, யாரும் ஓட்டு போடாமலாம் இருக்க போது இல்ல, பாப்போம். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி கூட கூட்டணி போறதா வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. விஜய் போட்டி கூட்டணி போயிட்டாருன்னா அந்த சப்போர்ட் அப்படியே இருக்குமா இல்ல குறையும்? இல்ல குறைய வாய்ப்பு இல்ல. வாய்ப்பே இல்ல. பிஜேபி கூட போனா ஓகே தான். ஆமா ஓகே தான், பரவாயில்ல தான். ஆனா இத்தனை நாளா வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் திட்டிட்டு இருந்தவரு திடீர்னு போய் பிஜேபி கூட சேர்ற. இன்னும் விஜய் வந்து அதை சொல்லல. அப்படி போயிட்டு இருக்கு, நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அது இல்லாம அப்படி போவாதுல நியூஸ், அந்த மாதிரி வந்துட்டு இருக்குல்ல. பிஜேபி கூட போயிட்டாருன்னா எப்படினாலும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க. சரி ஒரு சேஞ்ச் காண்டி விஜய் வரட்டுமே. இப்போ பெண்களோட சப்போர்ட் வந்து விஜய்க்கு நிறைய இருக்கு. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. விஜய் வந்தா என்னென்னலாம் நல்லது செய்வாருன்னு நீங்க நம்புறீங்க? இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி பண்ணுவாருன்னு நம்புறேன். பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி. உங்களோட இப்ப பிஜேபி கூட போனாலும் நீங்க பிரச்சனை கிடையாது, டிவிக்கே தான். ப்ரோ 26 எலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு கொடுப்பீங்க? தளபதி விஜய்க்கு தான் ப்ரோ. இப்ப தளபதி வந்தாருன்னா மக்கள் நல்லது செய்வாங்க. தாராளமா நம்புறோம். தாராளமா நம்புறீங்க. இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிடிவி பிஜேபி என்டிஏ கூட்டணி உருவாயிருக்குல்ல, அதில் போய் சேர போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு அதெல்லாம் பொய்யான தகவல். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியலாக வரல, டிவிக்கிலேருந்து. அது வந்துச்சுன்னா அதுபடி நம்ம இது பண்ணலாம். ஆனால் கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. அதனால பாஜகவோட அதிமுக கூட்டணி இருக்கோ அது கூட சேர மாட்டாரு. அவரோட கூட்டணி வந்து மக்கள் கூட்டணி. ஆனால் இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் ஏன் நியூஸில் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு? தவைக்க தலைவர் பற்றி பேசணும்னா அவங்க எது வேணா பேசுவாங்க. அது வந்து நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். ஓகேங்களா? எங்களுக்கான நியூஸ் எதுனா தளபதியோட அஃபிஷியலா எந்த நியூஸ் வருதோ அவர் பேஜ்ல வருதோ அதெல்லாம் நாங்க மற்றபடி அவங்க இது சொல்றாங்க, அந்த நியூஸ்ல சொல்றாங்க, சன் நியூஸ்ல சொல்றாங்க, பாலிமர்ல சொல்றாங்க, நியூஸ் சேனல்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்க முடியாது. எங்களுக்கு வந்து தளபதி சொல்றது தான் எங்களுக்கு நியூஸ். மற்றபடி யார் சொல்றதோ இந்த எச்எம் மீடியாலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நாங்க தலையிலே ஏத்துக்க மாட்டோம். நான் வந்து மீடியாக்கார தான் ஆயிடுச்சாங்க. ஆனா இப்போ இந்த மீடியாக்காரங்களே நாங்க தான் அழிச்சிட்டு இருக்கோம். ரீசெண்டா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, சன் நியூஸ் எந்த நியூஸா போட்டிருக்காங்க, நியூஸ் 7 எந்த மாதிரி போட்டிருக்காங்க, பாலிமர் ஓலிமர்னு போட்டு எப்படி இப்போ நியூஸ்காரங்களே மேல இடத்துல இது பண்ணிருக்காங்க. அதனால இந்த வாட்டி யாரு கூட கூட்டணி இல்ல, மக்கள் கூட தான் கூட்டணி. மேபி இப்போ அவர் கூட்டணி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் உங்க சப்போர்ட் இருக்குமா இருக்காது? அதாவது தளபதிக்கான சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் ப்ரோ. பிஜேபி கூட கூட்டணி போயிட்டு நாங்க எந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்க மேலே அவர் இது வச்சிருக்காரு. அவர் எங்களுக்காக தான் பண்ணுவாரு, அவருக்காக பண்ண மாட்டாரு. கூட்டணி போக மாட்டாரு யாரு கூட. நம்புறோம். உங்க சப்போர்ட் தளபதிக்கு தான் ப்ரோ. விஜய் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. விஜய் அங்க போயிட்டாருன்னா விஜய்க்கு சப்போர்ட் அப்படியே இருக்குமா இல்ல குறையும்? சப்போர்ட் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற அலை அதே அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அட் சேம் டைம் வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்து பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்லவே இல்லை. யாரு கேட்டாலும் நாங்க வந்து சங்கி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஆஃப்டர் அண்ணாமலை வந்து பொலிட்டிக்கல் லீடர் ஆனதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டி எல்லா பேருக்கும் தெரியும். முக்கியமா கொங்கு சைட்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு வந்துட்டு நிறையவே சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ பிஜேபி வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டைம்ல அவர் வந்து ஒரு விஜய் வந்து அலைன்ஸ் வச்சுக்கிறாரு என்டிஏ கூட அப்படின்னா சப்போர்ட்டும் வரலாம் அதிகபட்சம். இல்ல நாங்க எதிர்க்கிறவங்க இருக்காங்க, ஒரு சைடு இருக்காங்க பாத்தீங்களா, அப்போ இங்க வந்து இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி பேசினவங்க இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இவர் எனக்கு பிடிக்கலனாரு. இப்போ அவரோட இதுக்கு அவர் என்ன பண்ணலாம், அவர் பொலிட்டிக்கலா தானே திங்க் பண்ணணும். சின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஸோ அவர் அந்த மாதிரி திங்க் பண்ணி அவங்க பண்றாங்க. அவ்வளவுதான். டிஎம்கே வந்து ஜெயிக்க விடாம பண்றதுக்கு நமக்கு இதான் ஒரே வழின்னு யோசிச்சாருன்னா அது கரெக்ட். கண்டிப்பா இல்லாமா, ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நாங்களும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த எலெக்ஷன் டைம்ல அதுதான் பண்ண போறாங்க. ஸோ அந்த பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பீப்புளுக்கு பண்ணணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாரு எல்லா மீட்டிங்ல விஜய் வந்து. இப்போ அவங்க கூட கூட்டணி போற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. இப்போ கூட்டணி போனா விஜய்க்கு சப்போர்ட் இருக்குமா இல்லை எப்படி? விஜய்க்கெல்லாம் யாரும் சப்போர்ட் இருக்காது. கூட்டணி போனாலும் இருக்காது, தனிமையா இருந்தாலும் இருக்காது. தலைவர் எவ்வளவோ உதவிங்க செய்யறாங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தலைவர் தான் வருவாரு, தலைவர் தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரு.
தலைவர் தான் வந்து இந்த நாட்டை ஆளுவார். பெண் தலைவர் மீன்ஸ் ஸ்டாலின். ஸ்டாலின் தலைவர் தான். எங்களுக்கு பேர் சொல்றது கூட வந்து அந்த அளவுக்கு மரியாதைன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு. பேங்க்னா என்னன்னு தெரியும் பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பேங்க்ல பைசா போடுவாங்க எடுக்கிறது, அதெல்லாம் எப்படி தெரியும்? எங்கள் தலைவர் மூலயமா தான் எல்லாமே. காலை உணவு குழந்தைங்களுக்கு நாங்கள்லாம் எழுந்து அவஸ்தைப்படுவோம், காலையில் எதை செய்யறது போகிறதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் எழுந்திரிச்சு அந்த குழந்தைங்களை வீட்டை விட்டு கிளப்பினாலுமே போதும், அதுங்களுக்கு எல்லா வித உணவு, காலை உணவு. அந்த உணவு சாப்பிட்டு ஒரு 41 குழந்தைங்க வாந்தி பேதி மயக்கத்தில் இருந்தாங்களா? அப்பா எல்லாம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்ப்பா, அது திடீர்னு ஏதோ பாய்சன்னு வச்சு ஒரு கறியோ எதுலேயோ பாய்சன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளே வீட்டில் சமைக்கும் போது கூட ஏதோ ஒரு பூச்சிக்கிச்சு விழுந்துருது, அது தெரியாமல் விழுந்திருந்தா அதுக்கு போய் நம்ம பொறுப்பு இல்லைப்பா. அதை எப்படி நம்ம பார்த்து தான் எல்லாமே செய்கிறாங்க. முடி விழக்கூடாதுன்னு தலையில் துணி போட்டுக்கிறாங்க, கையில் அழுக்குப்படக்கூடாது க்ளவுஸ் போட்டுன்னு செய்கிறோம். ஏதோ தெரியாத தவறுதல் நடந்துருச்சுன்னா அதை எல்லாருமே அந்த பூச்சி விழுந்ததுனால இன்ஃபெக்ஷன் ஆனால் அதை கண்டுபிடிச்சி இப்போ டாக்டர்கிட்ட போனோம், அதுக்கு எதுக்கு வாமிட் வந்ததுன்னு கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி வந்து இவ்வளோ குழந்தைங்க இறந்துச்சுன்னா அவரு எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு எடுத்துக்கினா பொறுப்பு ஏற்றுக்குவாங்கப்பா. எல்லா விஷயத்தையும் பொறுப்பு ஏற்றுப்பாங்க. அதுக்கு தானே அங்கங்கே ஆள் இருக்காங்கல்ல. தெரியாத நடக்கிறதுல வந்து தெரிஞ்ச பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அதை எடுப்பாங்க. அது நாங்கள் ஆனது வரைக்கும் எங்களுக்கு குறையே கிடையாது, நல்லா இருக்குது. எங்கள் தலைவர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், எங்கள் தலைவர் தான் எல்லாமே பண்ணுவார். நீங்கள் வந்து பாருங்க, எங்கள் தலைவர் வந்த பிறகு இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் வந்து யாருக்கு? இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி வந்து பாஜகன்னு எல்லா மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க கூட கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு. கூட்டணின்றது வராது ப்ரோ, பட் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மொத்தம் நம்ம இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மெயின். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சர்க்கிளில் பேசி தானே ப்ரோ ஆகணும். கூட்டணி வச்சாதான் ப்ரோ தப்பு, தவிர பேசினா தப்பு கிடையாது. கூட்டணி வைக்க இல்லை ப்ரோ, வர சான்ஸே இல்லை ப்ரோ. அப்படி இருந்து சொன்னீங்கன்னா அதோ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, 23ஆம் தேதி சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த டைமுக்கெல்லாம் வந்திருக்கணுமே, ஏன் வரல? 234 தொகுதியிலும் தனிச்சு நின்று வேட்பாளர் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா கூட்டணின்னா ஆல்ரெடி 14 வேட்பாளர் இறக்கி இருப்பாரு, ஏன் இன்ன வரைக்கும் இறக்கல? எல்லாமே இருக்கு ப்ரோ. இங்க வந்து சொல்றவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு தளபதி விஜய்க்கு கொடுங்கன்ற மக்கள்கிட்ட பார்த்து சொல்லியிருக்கீங்களே. இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு டிவிகேக்கு போடுங்க, டிவிகே ஃபார் டிஎன், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது.